இலங்கையில் உள்ள இரு கத்தோலிக்க தேவாலயங்களில் குண்டு வெடித்ததில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் குமரனிடம் கேட்கலாம். குமரன், தற்போது இந்த கத்தோலிக்க தேவாலயங்கள்ல குண்டு வெடித்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஈஸ்டர் சிறப்பு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேர்ந்திருக்கிறது. என்ன விவரம் பதிவு செய்யலாம் குமரன்? பலா, அதாவது இன்று காலை இலங்கையில் உள்ள கொழும்பு கொச்சுக்கடை அந்தோனியா தேவாலயத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக நீர்கொழும்பு கட்டண கட்டுவேப்பிய தேவாலயத்திலும் இரு இடத்திலும் ஒரே சமயத்தில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரைக்கும் எவ்வளவு பேர் உயிரிழப்பு என்று இதுவரைக்கும் நாட்டு அரசு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் 50க்கும் மேற்பட்டவர்கள் தேசிய வைத்தியசாலை வச்சு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் இரு இடத்தின் குண்டுவெடிப்புக்காக சம்பவத்தை தொடர்பான விசாரணைக்காக அந்நாட்டின் ராணுவமும் மற்றும் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான தீவிரவாதி சரியா அந்நாட்டில் உள்ள ஏற்கனவே பழைய குண்டுகள் வைத்து வெடிக்கப்பட்டு உள்ளதா என்று மேற்கொண்டு விசாரணை நடந்து வருகின்றது. குமரன், முக்கியமான இந்த மாதிரியான ஈஸ்டர் சிறப்பு தொழுகையில தேவாலயத்தில் குண்டு வெடித்திருப்பது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அங்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லையா? இந்த மாதிரியான சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது குமரன்? கிட்டத்தட்ட நேற்று இரவு 100க்கும் மேற்பட்ட அந்த பகுதியில் இருந்த 500க்கும் மேற்பட்ட ராணுவமும் மற்றும் 500க்கும் மேற்பட்ட போலீசார், உள்நாட்டு போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டு வந்தனர். முக்கியமான தேவாலயங்கள் மற்றும் புத்த சமய கோயில்களில் குவிக்கப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலை இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இந்த நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இலங்கையில் தேவாலயம் ஒன்றில் இன்று ஈஸ்டர் சிறப்பு தொழுகையின் போது குண்டு வெடித்ததில் 2 தேவாலயங்களில் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ராணுவமும் காவல்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குமரன் தர கேட்டோம்.